லெஜெண்டோட கதை தான் இது. நேற்று என்னென்னா நைமர் ரிசீவ்மெண்ட், இன்னைக்கு என்னென்னா ரொனால்டோட மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது அவர் சொல்லிட்டாரு, இதுதான் என்னோட கடைசி மேட்ச், லாஸ்ட் ரிசீவ்மெண்ட். என்னதான் மேட்ச் டஃப்பாக போனாலும் லாஸ்ட் 10 மினிட்ஸ்லாம் ஸ்பெயின் ஒரு கோல் போடுறாங்க. இருந்தாலும் மனசுக்கு குறைச்சி என்ன ஸ்டோரி போடுறாங்க, சிரிக்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் ஓகே தானே, எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லைங்களா. இந்த வருஷமாக ஒரு வேர்ல்டு கப்புக்காக அந்த மனுஷன் படாத பாடும் இல்லை, படாத கஷ்டங்கள் இல்லை. எவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியிலையும் அந்த மனசை தளர விடாமல் எவ்வளோ இயலுமோ அந்த அளவுக்கு அவருடைய எஃபெக்டை போட்டு விளாடினாரு. அப்படி இருந்தோம் அவரால் விளையாட முடியாது. நிறைய பேர் சொல்லலாம், போர்ச்சுகல்ல ரொனால்டோ விளையாடினாரு, ரொனால்டோ கோல்னு சொல்லுங்க தானே, ஆனால் ஒரு ஃபீஃபா வேர்ல்டு கப் இல்லாமல் நம்மகிட்ட ஒரு வேர்ல்டு கப் கையில் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு டாப் லிஸ்ட்டில் கோல் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா 976 கோல்கள் அடித்த முதல் டாப் லிஸ்ட்டில் உள்ள ரொனால்டோ. என்னதான் இருந்தாலும் லாஸ்ட்டில் மனுஷன் அவ்வளோ பெரிய திரும்பி பார்க்க வச்சு ஒரு வேர்ல்டு ஹிஸ்ட்ரி ஒன்று படைச்சிட்டு கொடுத்துட்டாங்க கிறிஸ்டியானோ ரொனால்டோ மட்டும். என்னதான் 2030 ஃபீஃபா வேர்ல்டு கப் மறுபடியும் இருந்தாலும் சொல்கிற அளவுக்கு பெரிய ஒரு லெஜண்ட் அதில் விளையாட போகிறது. ஒரு பக்கம் மியூசியனும் போயிட்டாரு, ஒரு பக்கம் கோட்டும் போயிட்டாரு. இதுக்கு மத்தியில் ஃபுட்பால் என்ற ஒரு விளையாட்டு ஒரு எதிர்காலத்துக்கு தெரியாமல் போகிற அளவுக்கு ஆக்கிட்டாங்கன்னா பாருங்களேன். அந்த மனுஷன் இவ்வளோ தூரம் விளையாடி அந்த போர்த்துகல்ங்கிற தெரியாத ஒரு ஊரையே தெரிய வைக்கிற அளவுக்கு கொண்டா கிறிஸ்டியானோ ரொனால்டோவில் மட்டும்தான் முடியும். என்னதான் அவர் ஃபுட்பாலை விட்டு ரிசைன்மெண்ட் பண்ணியிருந்தாலும் அவர் எங்கே இருந்தாலும் எங்களுக்கு கோட் தான். But World Cup, it's a dream. It's a dream.